நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் தர்மத்தின் லட்சணத்தை குறித்து சேவித்திருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, இந்த மனிதர்கள் எல்லாரும் தர்மத்தை பற்றி சந்தேகிக்கிறார்கள். தர்மம் என்பது என்ன? தர்மம் எங்கிருந்து உண்டாயிற்று? அதை எனக்கு சொல்லும். இந்த தர்மம் இந்த உலகில் பயனுடையதா அல்லது பரலோகத்தில் பயனுடையதாகுமா அல்லது இந்த இரண்டு உலகத்திலும் பயனுடையதா? பிதாமகரே, அதையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். சதாச்சாரம், ஸ்மிருதி, வேதம் இந்த மூன்றும் தர்மத்தில் பிரமாணம். வித்வான்கள் உபகாரத்தையும் நாலாவது தர்ம லட்சணமாக சொல்லுகிறார்கள். விதியில் சொல்லப்படாத கர்மங்களை களர் நிலத்தில் விதைக்கப்பட்ட வித்தென்று நிச்சயிக்கிறார்கள். இந்த உலகில் உலக நடைக்காக தர்மத்திற்கு நியமம் செய்யப்பட்டிருக்கிறது. தர்மமானது மண்ணுலகம் விண்ணுலகம் இரண்டிலும் சுகத்தை கொடுக்கிறது. முன் பாவியாய் உள்ளவன் நல்ல தர்மத்தை அடையாமல் பாவத்தில் பற்றுகிறான். பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். தர்மத்தை அறிந்தவன் எப்படி தர்மத்தை செய்தவன் ஆகிறானோ அப்படி ஆபத்தில் அதர்மத்தை வாதிப்பவனும் தர்மத்தை சொல்லவன் ஆகிறான். தன்னுடைய நன்னடக்கையே தர்மத்திற்கு நிலை. ஆகையால் அதாவது ஆச்சாரத்தையே பற்றி கொண்டு வசிக்க வேண்டும். அதர்மத்தை உடையவனான திருடன் பிறர் பொருளை கவர்கிறான். அந்த திருடன் பிறர் பொருளை கவர்ந்து கொண்டு அராஜகமான ஒரு தேசத்தில் அந்த தனத்தால் சுகமடைகின்றான். இவனுடைய தனத்தை பிறர் கவரும் பொழுது அரசனை தேடுகிறான். அப்பொழுது யார் தம் சொந்த பொருட்களால் சந்தோஷிக்கிறார்களோ அவர்களை மேலாக நினைக்கின்றான். சுத்தனானவன் பயமும் கூச்சமில்லாமல் அரண்மனை வாயிலை அடைகின்றான். தன் உள்ளத்தில் சிறிதும் தீய செய்கை இருப்பதாக பார்ப்பதில்லை. அப்படியே உண்மையை சொல்வது நல்லது. உண்மைக்கு மேற்பட்டது இல்லை. எல்லாம் சத்தியத்தால் தரிக்கப்படுகின்றன. எல்லாம் சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கின்றன. குரூர்களான பாவிகளும் மறைவில் செய்த பாவத்தை செய்தபடி வெளியிட்டால் அந்த சத்தியத்தை கொண்டே துரோகம் இல்லாமலும் தம் காரியத்திற்கு கேடில்லாமலும் சஞ்சரிக்கிறார்கள். அவர்கள் செய்ததை மறைத்து கொண்டு தைரியத்தை அடைவார்களே ஆனால் நாசத்தை அடைவார்கள், சந்தேகமில்லை. பிறர் பொருட்களை கவரக்கூடாதென்று தர்மத்தை உணர்ந்தோர்கள் நினைக்கிறார்கள். பலமுள்ளவர்கள் அந்த தர்மத்தை சக்தியற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள். எப்பொழுது அவர்களுக்கு தெய்வாதீனமாக பல குறைவு உண்டாகிறதோ அப்பொழுது அந்த தர்மம் அவர்களுக்கே விருப்பமாகிறது. சுக்கிகளாக இருந்தாலும் ஒருவரும் எப்பொழுதும் பலவான்களாவதில்லை. ஆகையால் நீ ஒருபொழுதும் புத்தியை தீய வழியில் செலுத்தக்கூடாது. இப்படி இருப்பவனுக்கு துஷ்டர்களிடமிருந்தும் பயமில்லை, திருடர்களிடமிருந்தும் பயமில்லை, அரசனிடமிருந்தும் பயமில்லை. ஆகையால் ஒருவனுக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் சுத்தனாய் இருந்து கொண்டு பயமில்லாதவனாக வசிக்க வேண்டும். திருடனானவன் கிராமத்தை அடைந்த மான் போல எல்லாரிடத்திலும் பயத்தை அடைகின்றான். பிறர் விஷயத்தில் பலவிதமாக செய்யப்பட்ட பாவத்தை நினைத்து கொள்கின்றான். சுத்தமாய் உள்ளவன் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் பயமில்லாமல் சந்தோஷத்துடன் போகிறான். தன்னால் பிறருக்கு செய்யப்பட்ட ஒரு விதமான தீங்கையும் நினைப்பதில்லை. தானம் செய்ய வேண்டும் என்ற இந்த தர்மமானது பிராணிகளுடைய நன்மையில் விருப்பமுள்ளவர்களால் சொல்லப்பட்டது. பணக்காரர்கள் அந்த தர்மத்தை ஏழைகளால் ஏற்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள். எப்பொழுது இவர்களுக்கு தெய்வவசத்தால் வறுமை வருகின்றதோ அப்பொழுது இவர்களுக்கே அது விருப்பமாகிறது. சுகமாய் இருந்தவர்களும் கடைசி வரையிலும் பொருள் உள்ளவர்களுமாக இருக்க மாட்டார்கள். பிறரால் தனக்கு செய்யப்பட்ட அப்பிரியமான ஒரு தர்மத்தை விரும்பாதவன் அப்பிரியமாக நினைத்த அந்த கர்மத்தை பிறருக்கு செய்யக்கூடாது. யார் பிறருடைய மனைவிக்கு
ஜாரனானவனோ அவன் யாரை என்ன சொல்ல தகுதி உள்ளவன்? பிறனொருவன் தன் மனைவிக்கு ஜாரனாக ஏற்படுவானானால் அப்பொழுது அவன் பொறுக்க மாட்டான் என்பது என்னுடைய எண்ணம். யார்தான் உயிர் வாழ விரும்புகிறானோ அவன் பிறனை எப்படி துன்பம் செய்யலாம்? எதை எதை தனக்கு விரும்புவானோ அதை அதை பிறனுக்கும் நினைக்க வேண்டும். மிக்க செல்வமுள்ளவன் தனது போகிய வஸ்துக்களில் தரித்திரர்களான பிறருக்கும் பாகம் கொடுக்க வேண்டும். ஏழைகளை காப்பதான இந்த காரணத்தால் பிரம்மதேவரால் வட்டி ஜீவனமானது ஏற்படுத்தப்பட்டது. எந்த நல்வழியில் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த வழியில் இருக்க வேண்டும். அல்லது லோப மார்க்கத்தில் இருந்தாலும் தர்மமான லோப மார்க்கத்தில் இருப்பது நலம். பிறருக்கு துன்பமின்றி கிடைத்த எல்லாவற்றையும் வித்வான்கள் புண்ணியமாக சொல்லுகிறார்கள். யுதிஷ்டிரா, தர்மா தர்மங்களுடைய இந்த லட்சணத்தின் விதத்தை பார். சூக்ஷ்மமான தர்மத்திற்காகவே ஏற்பட்டதும் உத்தமமானதும் உலகத்துக்கு நன்மையை செய்வதுமான பெரியோர்களுடைய ஆச்சாரமானது முற்காலத்தில் பிரம்மதேவரால் விதிக்கப்பட்டது. இந்த தர்ம லட்சணத்தை உனக்கு நான் இப்பொழுது சொன்னேன். ஆகையால் ஒரு விதத்தாலும் நீ உன்னுடைய அதர்மத்தில் செலுத்த உன்னுடைய புத்தியை அதர்மத்தில் செலுத்தலாகாது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.